என் தங்கமே, சில நேரங்களில் மனிதன் அமைதியாக அமர்ந்து தனது வாழ்க்கையை நினைத்து பார்க்கும்போது ஒரு கனவு அவன் மனதில் மெதுவாக தோன்றும். அந்த கனவு ஒரு பெரிய செல்வம் பற்றியதல்ல, ஒரு அமைதியான வீடு பற்றியது. அந்த வீட்டில் குடும்பம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற ஆசை தான் அந்த கனவின் மையம். ஆனால் அந்த கனவு பல வருடங்களாக மனதில் இருந்தும் இன்னும் நிஜமாகாமல் இருந்தால் சில நேரங்களில் மனதில் ஒரு சிறிய வருத்தம் தோன்றலாம். என் கனவு வீடு ஒரு நாள் உண்மையாகுமா என்ற கேள்வி மனதில் எழலாம். அந்த கேள்வி வந்தால் அது ஒரு பலவீனம் அல்ல, அது உன் உள்ளத்தில் இருக்கும் ஆசையின் ஆழம். ஒரு மனிதன் தனது குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பது மிகவும் இயல்பான உணர்வு. என் தங்கமே, வாழ்க்கையில் சில கனவுகள் உடனே நிறைவேறாது. அவை மெதுவாக வளர வேண்டும். அந்த வளர்ச்சிக்கு காலம் தேவை. சில நேரங்களில் நாம் அந்த காலத்தை காத்திருக்க வேண்டியிருக்கும். அந்த காத்திருப்பு தான் நம்மை உள்ளிருந்து வலிமையாக மாற்றுகிறது. ஒரு விதையை நினைத்து பாரு. அது மண்ணில் புதைக்கப்பட்டவுடன் உடனே மரமாக மாறாது. அது முதலில் மண்ணுக்குள் அமைதியாக வளர ஆரம்பிக்கும். வெளியில் இருந்து பார்க்கும் போது அந்த விதை காணாமல் போனது போல தோன்றலாம். ஆனால் அந்த நேரத்தில் தான் அதன் வாழ்க்கை தொடங்குகிறது. அதேபோல உன் கனவு வீட்டின் பயணமும் இருக்கலாம். இன்று அது ஒரு கனவாக தோன்றலாம். ஆனால் அந்த கனவின் அடித்தளம் உன் உழைப்பில், உன் பொறுப்பில், உன் நம்பிக்கையில் உருவாகிக் கொண்டிருக்கிறது. என் தங்கமே, ஒரு வீடு என்பது சுவரும் கூரையும் மட்டும் அல்ல. அது ஒரு குடும்பத்தின் பாதுகாப்பு. அது ஒரு இடம் மட்டும் அல்ல, அது ஒரு உணர்வு. அந்த உணர்வு தான் மனிதனை அந்த கனவை அடைய தொடர்ந்து முயற்சி செய்ய வைக்கிறது. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை மெதுவாக நகர்த்தும். அந்த மெதுவான நடை நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம். மற்றவர்கள் வேகமாக முன்னேறுகிறார்கள் என்று தோன்றலாம். ஆனால் அந்த மெதுவான நடை பல நேரங்களில் மிகவும் உறுதியான பாதையை உருவாக்கும். ஒரு மரம் மெதுவாக வளர்ந்தால் அதன் வேர்கள் மிகவும் ஆழமாக இருக்கும். அந்த வேர்கள் தான் அதை புயலிலும் காப்பாற்றும். அதுபோல மெதுவாக உருவாகும் வாழ்க்கை பல நேரங்களில் மிகவும் நிலையானதாக இருக்கும். என் தங்கமே, உன் கனவு வீடு இன்று தூரமாக தோன்றலாம். ஆனால் அந்த கனவு உன் மனதில் இருக்கிறது என்பதே ஒரு பெரிய சக்தி. அந்த சக்தி தான் உன்னை முன்னே செல்ல தூண்டும். நீ இன்று செய்யும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் அந்த கனவின் பாதையை உருவாக்குகிறது. ஒரு கல்லை வைத்து ஒரு சுவர் கட்டுவது போல ஒவ்வொரு முயற்சியும் அந்த வீட்டின் ஒரு பகுதியாக மாறுகிறது. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை சோதிக்கும். அந்த சோதனைகள் நம்முடைய பொறுமையை பார்க்கும். அந்த நேரங்களில் மனம் சோர்ந்து போகலாம். என்னால் முடியாது போல இருக்கிறது என்று தோன்றலாம். ஆனால் என் தங்கமே, அந்த எண்ணம் உண்மையல்ல. அது ஒரு பயம் மட்டும். அந்த பயத்தை நம்பி நின்றுவிட்டால் தான் அந்த கனவு தூரமாகி விடும். ஆனால் அந்த பயத்தை தாண்டி நடந்தால் வாழ்க்கை மெதுவாக புதிய வாய்ப்புகளை தர ஆரம்பிக்கும். ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு அமைதியான மாற்றம் வரும். அந்த மாற்றம் பெரிய சத்தத்தோடு வராது. அது உன் முயற்சியின் நடுவே மெதுவாக தோன்றும். அந்த நாளில் நீ உன் கடந்த காலத்தை நினைத்து பார்க்கலாம். அந்த நாட்களில் நான் மிகவும் கவலைப்பட்டேன் என்று நினைப்பாய். ஆனால் அந்த கவலைகள் தான் என்னை தொடர்ந்து முயற்சி செய்ய வைத்தது என்று புரியும். அந்த உணர்வு தான் வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி. ஏனெனில் அந்த நாளில் நீ புரிந்து கொள்வாய், இந்த நீண்ட காத்திருப்பு வீணாகவில்லை என்று. என் தங்கமே, ஒரு கனவு வீடு என்பது கற்களால் மட்டும் கட்டப்படுவதில்லை. அது நம்பிக்கையால் கட்டப்படுகிறது. அது பொறுமையால் உருவாகிறது. அது உழைப்பால் நிறைவேறுகிறது. இந்த மூன்றும் உன் வாழ்க்கையில் இருந்தால் அந்த கனவு ஒரு நாள் நிஜமாகும். அது எப்போது வரும் என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் அது வராமல் போகாது. ஒரு காலை நீ உன் வாழ்க்கையை பார்த்து சிரிக்கும் நாள் வரும். அந்த நாளில் உன் மனதில் ஒரு பெரிய நிம்மதி இருக்கும். அந்த நிம்மதி தான் நீ இத்தனை நாட்களாக காத்திருந்த உணர்வு. என் தங்கமே, அதனால் உன் கனவை சிறியதாக நினைக்காதே. அது தூரமாக இருக்கிறது என்று நினைத்து மனதை தளர விடாதே. உன் முயற்சியை தொடர்ந்துகொள். உன் நம்பிக்கையை காப்பாற்று.
வாழ்க்கை மெதுவாக உன்னை அந்த கனவின் அருகே கொண்டு செல்லும். அந்த நாள் வந்தால் நீ அந்த வீட்டின் வாசலில் நின்று ஒரு ஆழமான மூச்சை விடுவாய். அந்த மூச்சில் ஒரு நன்றி இருக்கும். ஏனெனில் அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்வாய், இந்த நீண்ட பயணம் வீணாகவில்லை என்று. அந்த கனவு ஒரு நாள் நிஜமாகி விட்டது என்று. அந்த உணர்வு தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. என் தங்கமே, ஒரு கனவு மனிதனின் மனதில் பிறக்கும் போது அது ஒரு சாதாரண எண்ணமாக இருக்காது. அது ஒரு உணர்வு. அந்த உணர்வு தான் மனிதனை தினமும் எழுந்து மீண்டும் முயற்சி செய்ய வைக்கும். சில நேரங்களில் வாழ்க்கை சோர்வாக இருந்தாலும் அந்த கனவு மனதில் இருந்தால் மனிதன் முற்றிலும் உடைந்து போக மாட்டான். ஏனெனில் அந்த கனவு அவனுக்கு ஒரு அமைதியான திசையை காட்டிக் கொண்டே இருக்கும். சில நேரங்களில் நீ உன் வாழ்க்கையை அமைதியாக நினைத்து பார்க்கலாம். பல வருடங்களாக உழைத்திருக்கிறாய். பல பொறுப்புகளை தாங்கியிருக்கிறாய். குடும்பத்தின் தேவைகளை முதலில் வைத்திருக்கிறாய். அந்த எல்லா விஷயங்களையும் நினைக்கும் போது சில நேரங்களில் ஒரு கேள்வி எழலாம். என் கனவு வீடு இன்னும் ஏன் தூரமாக இருக்கிறது என்று. என் தங்கமே, அந்த கேள்வி வந்தால் அதை தோல்வி என்று நினைக்க வேண்டாம். வாழ்க்கையின் பாதை சில நேரங்களில் நம்மை மெதுவாக முன்னேற்றும். அந்த மெதுவான நடை நமக்கு சிரமமாக தோன்றலாம். ஆனால் அந்த நடைதான் பல தவறுகளை தவிர்த்து நம்மை ஒரு நல்ல இடத்திற்கு கொண்டு செல்லும். ஒரு மனிதன் விரைவாக ஓடி ஒரு இடத்தை அடையலாம். ஆனால் மெதுவாக நடந்து செல்லும் மனிதன் அந்த பாதையை ஆழமாக புரிந்து கொள்வான். அவன் கற்றுக்கொள்வான். அவன் பொறுமையை வளர்த்து கொள்வான். அந்த அனுபவங்கள் தான் அவனை உறுதியானவராக மாற்றும். என் தங்கமே, ஒரு வீடு என்பது கற்களாலும் சிமெண்டாலும் மட்டும் உருவாகும் ஒன்று அல்ல. அது ஒரு குடும்பத்தின் கனவுகளால் உருவாகும் இடம். அந்த வீட்டின் சுவர்களில் உழைப்பின் கதைகள் இருக்கும். அந்த வீட்டின் கதவுகளில் நம்பிக்கையின் ஒளி இருக்கும். அதனால் தான் சில நேரங்களில் அந்த வீடு உருவாக காலம் எடுத்துக் கொள்கிறது. வாழ்க்கை முதலில் மனிதனை தயார்படுத்துகிறது. அவன் மனதை வலிமையாக்குகிறது. பின்னர் தான் அந்த கனவை நிஜமாக்கும் வாய்ப்புகளை தருகிறது. சில நேரங்களில் நாம் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து நம்முடைய பாதையை சந்தேகிக்க ஆரம்பிக்கிறோம். யாரோ ஒருவர் விரைவாக வீடு கட்டியிருக்கலாம். யாரோ ஒருவர் பெரிய சொத்து சேர்த்திருக்கலாம். அந்த காட்சிகளை பார்த்தால் மனதில் ஒரு சிறிய வருத்தம் தோன்றலாம். ஆனால் என் தங்கமே, ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் வேறுபட்டது. ஒருவரின் பயணம் வேகமாக இருக்கலாம். இன்னொருவரின் பயணம் மெதுவாக இருக்கலாம். ஆனால் அந்த மெதுவான பயணம் பல நேரங்களில் மிகவும் நிலையான முடிவை தரும். ஒரு மரம் மெதுவாக வளர்ந்தால் அதன் வேர்கள் மிகவும் ஆழமாக இருக்கும். அந்த வேர்கள் தான் அந்த மரத்தை பல வருடங்கள் நிலைத்து நிற்கச் செய்யும். அதுபோல மெதுவாக உருவாகும் வாழ்க்கை மிகவும் வலிமையானதாக இருக்கும். என் தங்கமே, உன் கனவு வீடு இன்று கனவாக இருக்கலாம். ஆனால் அந்த கனவு உன் மனதில் இருக்கிறது என்பதே ஒரு பெரிய ஆரம்பம். அந்த ஆரம்பம் தான் உன்னை முன்னே செல்ல தூண்டுகிறது. நீ இன்று செய்யும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் அந்த கனவின் அடித்தளமாக மாறுகிறது. இன்று ஒரு சின்ன சேமிப்பு, நாளை ஒரு புதிய வாய்ப்பு, மறுநாள் ஒரு நல்ல முடிவு. இந்த எல்லா சிறிய விஷயங்களும் சேர்ந்து தான் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் ஒரு உண்மை புரியும். அந்த நாட்களில் நான் மிகவும் கவலைப்பட்டேன் என்று நினைப்பாய். ஆனால் அந்த கவலைகள் தான் என்னை தொடர்ந்து முயற்சி செய்ய வைத்தது என்று புரியும். அந்த உணர்வு தான் வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி. அந்த நாளில் நீ புரிந்து கொள்வாய், இந்த நீண்ட காத்திருப்பு வீணாகவில்லை என்று. என் தங்கமே, வாழ்க்கையில் சில கனவுகள் தாமதமாக வரும். ஆனால் அவை வந்த பிறகு அவற்றின் மதிப்பு மிகவும் ஆழமாக இருக்கும். அந்த வீடு வெறும் கட்டிடம் அல்ல. அது உன் பயணத்தின் சாட்சி. அந்த வீட்டின் ஒவ்வொரு சுவரும் உன் உழைப்பை நினைவுபடுத்தும். அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையும் உன் பொறுமையை நினைவுபடுத்தும். ஒரு நாள் நீ அந்த வீட்டின் வாசலில் நின்று உன் வாழ்க்கையை நினைத்து பார்க்கலாம். அந்த நேரத்தில் உன் மனதில் ஒரு ஆழமான அமைதி இருக்கும். ஏனெனில் அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்வாய், இந்த எல்லா வருடங்களாக நான் நடந்த பாதை வீணாகவில்லை என்று.
அந்த கனவு இன்று நிஜமாகி விட்டது என்று. என் தங்கமே, அதனால் உன் கனவை விடாதே. அது தூரமாக இருக்கிறது என்று நினைத்து மனதை தளர விடாதே. உன் முயற்சியை தொடர்ந்துகொள். உன் நம்பிக்கையை காப்பாற்று. வாழ்க்கை மெதுவாக உன்னை அந்த கனவின் அருகே கொண்டு செல்லும். அந்த நாள் வந்தால் உன் மனதில் ஒரு அமைதியான மகிழ்ச்சி மலரும். அந்த மகிழ்ச்சி தான் நீ இத்தனை காலம் காத்திருந்த உணர்வு. அந்த உணர்வு வந்த பிறகு வாழ்க்கை மிகவும் அழகாக தெரியும். அந்த நிம்மதி தான் மனிதன் உண்மையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய செல்வம். என் தங்கமே, மனிதன் வாழ்க்கையில் ஒரு கனவை மனதில் வைத்து கொண்டு வாழ ஆரம்பித்தால் அந்த கனவு அவனை தினமும் எழுந்து முன்னே செல்ல தூண்டும். சில நேரங்களில் அந்த கனவு மிக தூரமாக இருக்கிறது போல தோன்றலாம். அது ஒரு மலை போல பெரியதாக தெரியும். அந்த மலையை பார்த்து மனிதன் சில நேரங்களில் பயப்படுவான். நான் இந்த உயரத்தை அடைய முடியுமா என்று அவன் மனதில் சந்தேகம் எழும். ஆனால் என் தங்கமே, அந்த மலைக்கு மேலே ஏறுபவன் ஒரே நாளில் உச்சியை அடைவதில்லை. அவன் ஒரு அடியை மட்டும் எடுத்து ஆரம்பிப்பான். அந்த ஒரு அடி தான் அவன் பயணத்தின் தொடக்கம். பிறகு இன்னொரு அடி, பின்னர் இன்னொரு அடி. அந்த சிறிய அடிகள் சேர்ந்து தான் அவனை அந்த மலையின் உச்சிக்கு கொண்டு செல்லும். அதேபோல உன் வாழ்க்கையிலும் இருக்கிறது. உன் கனவு வீடு இன்று மிகவும் தூரமாக தோன்றலாம். ஆனால் அந்த தூரத்தை குறைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் தினசரி முயற்சிகளில் இருக்கிறது. நீ உழைக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த கனவின் அருகே உன்னை கொண்டு செல்கிறது. சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை சோர்வடையச் செய்யலாம். உழைத்தும் உடனே பலன் கிடைக்காத போது மனதில் ஒரு வருத்தம் தோன்றலாம். அந்த நேரங்களில் மனம் கேட்கும், இது எல்லாம் எதற்காக என்று. அந்த கேள்வி மிகவும் இயல்பானது. ஆனால் அந்த கேள்விக்கு வாழ்க்கை தரும் பதில் மிகவும் அமைதியானது. அது உடனே தெரியாது. ஆனால் காலம் சென்ற பிறகு அது புரியும். வாழ்க்கையில் நாம் செய்த எந்த நல்ல முயற்சியும் வீணாகாது. அது ஒரு நாள் தனது மதிப்பை காட்டும். என் தங்கமே, ஒரு வீடு என்பது வெறும் கட்டிடம் அல்ல. அது ஒரு குடும்பத்தின் பாதுகாப்பு. அது ஒரு மனிதன் தனது அன்புக்குரியவர்களுக்கு கொடுக்க நினைக்கும் நிம்மதி. அந்த நிம்மதி தான் அந்த கனவின் உண்மையான அர்த்தம். அதனால் தான் அந்த கனவு மனிதனை விட்டு போகாது. அது மனதில் தொடர்ந்து வாழும். சில நேரங்களில் அது அமைதியாக இருக்கும். சில நேரங்களில் அது மீண்டும் எழுந்து நம்மை நினைவுபடுத்தும். ஒரு விதை மண்ணில் புதைக்கப்பட்டபோது அது இருட்டில் தான் இருக்கும். அந்த இருட்டு அதை பயமுறுத்தாது. ஏனெனில் அதன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒரு நாள் நான் வெளிச்சத்தை பார்க்கப் போகிறேன் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் அதை மண்ணை உடைத்து வெளியில் வரச் செய்கிறது. அது வெளியில் வந்த பிறகு தான் அதன் வளர்ச்சி அனைவருக்கும் தெரியும். என் தங்கமே, இன்று உன் கனவு வீடு அந்த விதை போல இருக்கலாம். அது இன்னும் மண்ணுக்குள் இருக்கிறது போல தோன்றலாம். ஆனால் அந்த கனவின் வேர்கள் உன் உழைப்பில் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. சில நேரங்களில் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து மனம் தளரலாம். அவர்கள் எளிதாக முன்னேறுகிறார்கள் போல தோன்றலாம். ஆனால் வாழ்க்கையின் உண்மையான கதையை நாம் முழுமையாக அறிய மாட்டோம். ஒவ்வொரு மனிதனும் தன் பாதையில் தனியாக தான் நடக்கிறான். அந்த பாதையில் அவன் சந்திக்கும் சிரமங்களையும் அவன் மட்டும் தான் உணர முடியும். என் தங்கமே, உன் பயணம் உனக்கு மட்டுமே சொந்தமானது. அந்த பயணத்தில் நீ எடுத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு அடியும் உன் வாழ்க்கையின் அடித்தளமாக மாறுகிறது. ஒரு நாள் அந்த அடித்தளம் மீது ஒரு அழகான வாழ்க்கை கட்டப்படும். அந்த நாளில் நீ உன் கடந்த காலத்தை நினைத்து பார்க்கும்போது ஒரு ஆழமான நன்றி உணர்வு வரும். அந்த நாட்களில் நான் சோர்வாக இருந்தேன். ஆனால் நான் நின்றுவிடவில்லை என்று நினைப்பாய். அந்த நினைவு தான் உனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரும். என் தங்கமே, வாழ்க்கையில் சில கனவுகள் தாமதமாக வரும். ஆனால் அவை வந்த பிறகு அவற்றின் மதிப்பு மிகவும் அதிகமாக இருக்கும். அந்த வீடு உனக்கு வெறும் கட்டிடம் அல்ல. அது உன் பொறுமையின் சாட்சி. அந்த வீட்டின் சுவர்கள் உன் உழைப்பின் கதையை பேசும். அந்த வீட்டின் கதவு உன் நம்பிக்கையின் கதையை சொல்லும். ஒரு நாள் நீ அந்த வீட்டின் வாசலில் நின்று உன் குடும்பத்தை பார்த்து சிரிப்பாய். அந்த சிரிப்பில் ஒரு ஆழமான அமைதி இருக்கும்.
ஏனெனில் அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்வாய், இந்த நீண்ட பயணம் வீணாகவில்லை என்று. இந்த எல்லா வருடங்களாக நான் தாங்கிய சோர்வும் கவலையும் ஒரு அர்த்தம் கொண்டது என்று. என் தங்கமே, அதனால் உன் கனவை சிறியதாக நினைக்காதே. அது தூரமாக இருக்கிறது என்று நினைத்து மனதை தளர விடாதே. உன் முயற்சியை தொடர்ந்துகொள். உன் நம்பிக்கையை காப்பாற்று. வாழ்க்கை மெதுவாக உன்னை அந்த கனவின் அருகே கொண்டு செல்லும். ஒரு நாள் அந்த கனவு உன் வாழ்க்கையின் ஒரு உண்மையாக மாறும். அந்த நாளில் உன் மனதில் ஒரு பெரிய நிம்மதி உருவாகும். அந்த நிம்மதி தான் நீ இத்தனை நாட்களாக தேடிய உணர்வு. அந்த உணர்வு வந்த பிறகு வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் அழகாகவும் தெரியும். என் தங்கமே, அந்த நாள் வரைக்கும் உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையின் தீப்பொறியை அணைய விடாதே. அந்த ஒளி தான் உன் வாழ்க்கையின் வழிகாட்டி. அந்த ஒளியை நம்பி நடந்தால் வாழ்க்கை உன்னை ஒரு நாள் அந்த கனவு வீட்டின் வாசலில் நிறுத்தும். அந்த தருணம் தான் உன் பயணத்தின் மிக அழகான வெற்றி. என் தங்கமே, வாழ்க்கையின் பாதையில் நீண்ட நாட்கள் நடந்தவர்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியும். மனிதன் ஆரம்பத்தில் தேடும் விஷயங்கள் வெளியில் இருக்கும் பொருட்கள்தான். வீடு, நிலம், சொத்து, பாதுகாப்பு, இவை எல்லாம் அவன் மனதில் ஒரு கனவாக இருக்கும். ஆனால் அந்த கனவுகளுக்காக அவன் தினமும் உழைக்க ஆரம்பிக்கும் போது அவன் உள்ளத்தில் இன்னொரு மாற்றம் மெதுவாக உருவாகும். அந்த மாற்றம் அவன் மனதை ஆழமாக மாற்றும். சில நேரங்களில் நீ அமைதியாக அமர்ந்து உன் வாழ்க்கையை நினைத்து பார்த்தால் உன் உழைப்பின் பாதை எவ்வளவு நீண்டது என்று உனக்கு தெரியும். அந்த பாதையில் நீ எத்தனை சோர்வான நாட்களையும் கடந்து வந்திருக்கிறாய். எத்தனை கவலைகளையும் மனதில் வைத்துக்கொண்டு அமைதியாக முன்னே சென்றிருக்கிறாய். என் தங்கமே, அந்த அமைதியான போராட்டங்கள் தான் மனிதனின் உண்மையான வலிமை. வெளியில் யாருக்கும் தெரியாமல் ஒரு மனிதன் தன் குடும்பத்திற்காக உழைக்கும் அந்த தருணங்கள் தான் அவன் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம். ஒரு வீடு என்பது வெறும் சுவர் மட்டும் அல்ல. அது ஒரு குடும்பத்தின் சுவாசம். அந்த வீட்டின் உள்ளே சிரிப்புகள் இருக்கும். குழந்தைகளின் சத்தம் இருக்கும். ஒரு நாள் முழுக்க உழைத்த பிறகு அமைதியாக அமர்ந்து பேசும் தருணங்கள் இருக்கும். அந்த எல்லா தருணங்களும் சேர்ந்து தான் ஒரு வீட்டின் உண்மையான அர்த்தத்தை உருவாக்குகின்றன. அதனால் தான் அந்த கனவு மனிதனின் மனதில் ஆழமாக இருக்கிறது. அந்த கனவு நிறைவேற வேண்டும் என்ற ஆசை அவனை தினமும் முன்னே செல்ல வைக்கிறது. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை சோதிக்கும். அந்த சோதனைகள் நம்முடைய பொறுமையை பார்க்கும். அந்த நேரங்களில் மனதில் ஒரு சின்ன பயம் தோன்றலாம். நான் இந்த கனவை அடைய முடியுமா என்று. ஆனால் என் தங்கமே, அந்த கேள்வி வந்தாலும் அந்த பாதையில் நடந்து கொண்டே இருப்பது தான் உண்மையான தைரியம். வாழ்க்கை எப்போதும் உடனே பதில் தராது. அது காலம் எடுத்துக்கொண்டு தான் அதன் அர்த்தத்தை காட்டும். ஒரு விதை மண்ணில் புதைக்கப்பட்டவுடன் அது இருட்டை சந்திக்கும். அந்த இருட்டு அதை பயமுறுத்தாது. அது அமைதியாக வளர ஆரம்பிக்கும். அதன் உள்ளத்தில் இருக்கும் சக்தி அதை மெதுவாக மண்ணை உடைத்து வெளியில் வரச் செய்யும். அந்த தருணத்தில் தான் அதன் வாழ்க்கை வெளியில் தெரியும். ஆனால் அந்த வளர்ச்சி பல நாட்களாக அமைதியாக நடந்து கொண்டே இருந்தது. என் தங்கமே, உன் வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் அந்த விதை போல இருக்கலாம். வெளியில் தெரியாமல் உன் உழைப்பின் வேர்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. நீ இன்று எடுத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு அடியும் உன் எதிர்காலத்தின் அடித்தளமாக மாறுகிறது. அந்த அடித்தளம் வலிமையாக இருந்தால் தான் மேலே கட்டப்படும் வாழ்க்கை உறுதியாக இருக்கும். சில நேரங்களில் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து மனம் சற்று தளரலாம். அவர்கள் விரைவாக முன்னேறுகிறார்கள் போல தோன்றலாம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி பாதை இருக்கிறது. ஒருவரின் பாதை சுருக்கமாக இருக்கலாம். இன்னொருவரின் பாதை நீளமாக இருக்கலாம். ஆனால் அந்த நீண்ட பாதையில் தான் பல அனுபவங்கள் இருக்கும். அந்த அனுபவங்கள் தான் மனிதனை ஆழமாக மாற்றும். அந்த மாற்றம் வந்த பிறகு வாழ்க்கையை பார்க்கும் பார்வையும் மாறும். என் தங்கமே, ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு அமைதியான காலை வரும். அந்த காலையில் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் உன் உழைப்பின் மதிப்பு புரியும். அந்த நாட்களில் நான் மிகவும் சோர்வாக இருந்தேன் என்று நினைப்பாய். ஆனால் அந்த சோர்வு தான் என்னை உடைக்கவில்லை என்று புரியும்.
அது என்னை வலிமையாக மாற்றியது என்று உணர்வாய். அந்த உணர்வு தான் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. அந்த வெற்றி வந்த பிறகு எந்த சிரமமும் உன்னை பயமுறுத்த முடியாது. ஏனெனில் அந்த நேரத்தில் உன் மனதில் ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் ஒளி. என் தங்கமே, அதனால் உன் கனவை சிறியதாக நினைக்காதே. அது தூரமாக இருக்கிறது என்று நினைத்து மனதை தளர விடாதே. உன் முயற்சியை தொடர்ந்துகொள். உன் நம்பிக்கையை காப்பாற்று. வாழ்க்கை மெதுவாக உன்னை அந்த கனவின் அருகே கொண்டு செல்லும். ஒரு நாள் அந்த கனவு உன் வாழ்க்கையின் உண்மையாக மாறும். அந்த நாளில் நீ அந்த வீட்டின் வாசலில் நின்று உன் குடும்பத்தை பார்த்து சிரிப்பாய். அந்த சிரிப்பில் ஒரு ஆழமான நிம்மதி இருக்கும். ஏனெனில் அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்வாய், இந்த நீண்ட பயணம் வீணாகவில்லை என்று. அந்த கனவு ஒரு நாள் நிஜமாகி விட்டது என்று. அந்த தருணம் தான் உன் வாழ்க்கையின் மிக அழகான வெற்றி. என் தங்கமே, அந்த நாள் வரைக்கும் உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையை காப்பாற்று. அந்த நம்பிக்கை தான் உன் பாதையை ஒளியால் நிரப்பும். அந்த ஒளியை நம்பி நடந்தால் வாழ்க்கை உன்னை ஒரு நாள் அந்த கனவு வீட்டின் கதவிற்கு கொண்டு வந்து நிறுத்தும். அந்த தருணம் உன் உழைப்பின் மிக இனிய பலன் ஆகும். என் தங்கமே, வாழ்க்கையில் சில கனவுகள் மனிதனின் உள்ளத்தில் மிகவும் ஆழமாக வேரூன்றி கிடக்கும். அந்த கனவுகள் தினமும் நம்மை நினைவுபடுத்தாமல் இருந்தாலும் சில அமைதியான நேரங்களில் மீண்டும் மனதில் தோன்றும். குறிப்பாக இரவு நேரங்களில் எல்லோரும் தூங்கிய பிறகு மனிதன் அமைதியாக அமர்ந்து தனது வாழ்க்கையை நினைத்து பார்க்கும் போது அந்த கனவு மெதுவாக அவன் மனதில் பேச ஆரம்பிக்கும். ஒருநாள் எனக்கும் ஒரு வீடு வேண்டும் என்ற அந்த எளிய ஆசை தான் பலரின் வாழ்க்கையை முன்னே தள்ளும் சக்தியாக இருக்கிறது. சில நேரங்களில் அந்த கனவு மிகவும் தூரமாக இருக்கிறது போல தோன்றும். பல வருடங்களாக உழைத்தும் இன்னும் அது கையில் வரவில்லை என்ற உணர்வு மனதில் தோன்றலாம். அந்த நேரங்களில் மனம் சற்று சோர்ந்து போகலாம். நான் இத்தனை நாள் முயற்சி செய்தும் இன்னும் எதுவும் மாறவில்லை என்று தோன்றலாம். ஆனால் என் தங்கமே, வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வெளியில் தெரியும் முன் உள்ளே உருவாகிக் கொண்டிருக்கும். ஒரு மரம் வளரும்போது முதலில் அதன் வேர்கள் தான் மண்ணுக்குள் ஆழமாக செல்லும். அந்த வேர்கள் யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த வேர்கள் தான் அந்த மரத்தை பல வருடங்கள் நிலைத்து நிற்கச் செய்யும். அதேபோல உன் வாழ்க்கையிலும் பல வேர்கள் உருவாகிக் கொண்டிருக்கின்றன. உன் உழைப்பு ஒரு வேர். உன் பொறுப்பு உணர்வு இன்னொரு வேர். உன் மனதில் இருக்கும் அன்பு மற்றும் நம்பிக்கை இன்னொரு வேர். இந்த எல்லா வேர்களும் சேர்ந்து தான் உன் வாழ்க்கையின் மரத்தை வலிமையாக்குகின்றன. என் தங்கமே, ஒரு வீடு என்பது வெறும் சிமெண்ட், கல், இரும்பு ஆகியவற்றால் கட்டப்படும் ஒன்று அல்ல. அது ஒரு மனிதன் தனது குடும்பத்திற்கு தர விரும்பும் பாதுகாப்பின் வடிவம். அந்த பாதுகாப்பு தான் அந்த வீட்டின் உண்மையான அர்த்தம். சில நேரங்களில் வாழ்க்கை அந்த கனவை நிறைவேற்ற தாமதப்படுத்தும். அந்த தாமதம் சில நேரங்களில் நம்மை சோர்வடையச் செய்யலாம். ஆனால் அந்த தாமதம் வீணாகாது. அது நம்மை மேலும் உறுதியானவர்களாக மாற்றுகிறது. ஒரு நதி கடலை அடையும்போது அது நேராக ஓடுவதில்லை. அது பல கற்களையும் வளைவுகளையும் கடந்து தான் செல்லும். சில நேரங்களில் அது மெதுவாக ஓடும். சில நேரங்களில் அது வேகமாக ஓடும். ஆனால் அது ஒருபோதும் தனது திசையை மறக்காது. அதனால் தான் ஒரு நாள் அது கடலை அடையும். அந்த பயணம் தான் அதன் வலிமை. என் தங்கமே, உன் வாழ்க்கையும் அந்த நதி போல இருக்கிறது. இன்று நீ மெதுவாக நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த நடை உன்னை ஒரு நாள் உன் கனவின் அருகே கொண்டு செல்லும். சில நேரங்களில் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து மனம் தளரலாம். அவர்கள் விரைவாக முன்னேறுகிறார்கள் போல தோன்றலாம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்த பாதை இருக்கிறது. அந்த பாதையில் வரும் அனுபவங்களும் வேறுபடும். உன் பாதையில் வரும் அனுபவங்கள் உன்னை ஆழமாக உருவாக்குகின்றன. அந்த உருவாக்கம் தான் ஒரு நாள் உன் வாழ்க்கைக்கு ஒரு வலிமையான அடித்தளமாக மாறும். என் தங்கமே, நீ இன்று எடுத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சிறிய அடியும் உன் கனவு வீட்டின் அடித்தளமாக மாறுகிறது. அது இப்போது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் காலம் சென்ற பிறகு அந்த முயற்சிகளின் மதிப்பு புரியும்.
ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் ஒரு உண்மை தெரியும். அந்த நாட்களில் நான் மிகவும் கவலைப்பட்டேன் என்று நினைப்பாய். ஆனால் அந்த கவலைகள் தான் என்னை முயற்சி செய்ய வைத்தது என்று புரியும். அந்த உணர்வு தான் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. ஏனெனில் அந்த நாளில் நீ புரிந்து கொள்வாய், இந்த நீண்ட காத்திருப்பு வீணாகவில்லை என்று. என் தங்கமே, சில கனவுகள் தாமதமாக வரும். ஆனால் அவை வந்த பிறகு அவற்றின் மதிப்பு மிகவும் அதிகமாக இருக்கும். அந்த வீடு உனக்கு வெறும் கட்டிடம் அல்ல. அது உன் வாழ்க்கையின் பயணத்தை நினைவுபடுத்தும் ஒரு சின்னமாக இருக்கும். அந்த வீட்டின் ஒவ்வொரு சுவரும் உன் உழைப்பை பேசும். அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையும் உன் பொறுமையை நினைவுபடுத்தும். ஒரு நாள் நீ அந்த வீட்டின் வாசலில் நின்று உன் குடும்பத்தை பார்த்து சிரிப்பாய். அந்த சிரிப்பில் ஒரு ஆழமான நிம்மதி இருக்கும். ஏனெனில் அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்வாய், இந்த எல்லா வருடங்களாக நான் நடந்த பாதை வீணாகவில்லை என்று. என் தங்கமே, அதனால் உன் கனவை ஒருபோதும் கைவிடாதே. அது தூரமாக இருக்கிறது என்று நினைத்து மனதை தளர விடாதே. உன் முயற்சியை தொடர்ந்துகொள். உன் நம்பிக்கையை காப்பாற்று. வாழ்க்கை மெதுவாக உன்னை அந்த கனவின் அருகே கொண்டு செல்லும். ஒரு நாள் அந்த கனவு உன் வாழ்க்கையின் உண்மையாக மாறும். அந்த நாளில் உன் மனதில் ஒரு ஆழமான அமைதி இருக்கும். அந்த அமைதி தான் நீ இத்தனை காலம் தேடிய உண்மையான செல்வம். அந்த உணர்வு வந்த பிறகு வாழ்க்கை மிகவும் எளிதாகவும் அழகாகவும் தெரியும். என் தங்கமே, அந்த நாள் வரைக்கும் உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையின் தீப்பொறியை காக்க. அந்த ஒளி தான் உன் வாழ்க்கையின் வழிகாட்டி. அந்த ஒளியை நம்பி நடந்தால் வாழ்க்கை உன்னை ஒருநாள் அந்த கனவு வீட்டின் கதவிற்கு கொண்டு வந்து நிறுத்தும். அந்த தருணம் தான் உன் நீண்ட பயணத்தின் மிக இனிய பலன்.